சுவையான சிக்கன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் எளிமையான செய்முறை இதோ. தேவையான பொருட்கள். முதன்மை பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, பெரிய துண்டுகளாக வெட்டியது. பாசுமதி அரிசி 2 ஆழாக்கு, சுமார் 400 முதல் 500 கிராம். வெங்காயம் 3 பெரியது, நீலவாக்கில் மெல்லியதாக நறுக்கியது. தக்காளி 2 பெரியது, நறுக்கியது. இஞ்சி பூண்டு விழுது 2 மேஜை கரண்டி. தாளிக்க வேண்டியவை: எண்ணெய் மற்றும் நெய் தலா 3 மேஜை கரண்டி. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தலா 3. பிரிஞ்சி இலை 2. கல்பாசி, அன்னாசிப்பூ சிறிதளவு. மசாலா பொருட்கள்: பச்சை மிளகாய் 4, காரத்திற்கு ஏற்ப. மிளகாய்த்தூள் 1 மேஜை கரண்டி. தனியாத்தூள் அல்லது மல்லித்தூள் 1 மேஜை கரண்டி. பிரியாணி மசாலா 1 மேஜை கரண்டி, விருப்பமென்றால். மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி. தயிர் 1/2 கப். வாசனை பொருட்கள்: புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, எலுமிச்சைச்சாறு 1/2 மூடி, உப்பு தேவையான அளவு. குக்கரில் பிரியாணி செய்யும் முறை: அரிசியை ஊற வைத்தல். பாசுமதி அரிசியை கழுவி 20 முதல் 30 நிமிடம் வரை ஊற வைக்கவும். தாளித்தல்: குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் ஊற்றி சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள பட்டை, கிராங்கு உள்ளிட்ட வாசனை பொருட்களை போடவும். வெங்காயம் வதக்குதல்: நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்குவதில்தான் பிரியாணியின் சுவையுள்ளது. விழுது சேர்த்தல்: இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதன் பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும். பின் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி சேர்த்து கிளறவும். தக்காளி மற்றும் மசாலா: தக்காளி சேர்த்து குழைய வதக்கவும். பின் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் மற்றும் உப்பு சேர்த்து வதக்கவும். சிக்கன் மற்றும் தயிர்: சுத்தம் செய்த சிக்கனை சேர்த்து 5 நிமிடம் கிளறவும். சிக்கன் பாதி வெந்ததும் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்றாக கிளறவும். தண்ணீர் அளவு: 1 ஆழாக்கு அரிசிக்கு 1½ ஆழாக்கு தண்ணீர் என்ற விகிதத்தில் தண்ணீர் ஊற்றவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் ஊற வைத்த அரிசியை போடவும். வேக வைத்தல்: குக்கரை மூடி மிதமான தீயால் 1 விசில் விடவும். பின் அடுப்பை அணைத்துவிட்டு 10 முதல் 15 நிமிடம் கழித்து திறக்கவும். மேலே சிறிதளவு நெய் மற்றும் கொத்தமல்லி தூவி மெதுவாக கிளறினால் சுவையான சிக்கன் பிரியாணி தயார்.